ஹாய் ஆல் குட் மார்னிங் வித் பிபி. இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். 9 to 11 ஏஎம் எப்படி என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். காலையில் எழுந்துச்சி ஹஸ்பண்டுக்கு ஃபில்டர் போட்டு காஃபி, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கஞ்சி, அப்புறம் எனக்கு ஒரு சாய். ஹஸ்பண்டுக்கு ஃபில்டர் காஃபி எப்படி பார்த்தீங்களா, நுரையோட சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நான் டீ குடிச்சிட்டு காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பால் ஃபஸ்ட்டு காய்ச்சினேன் தயிர் உரகு ஊற்றுறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் என்கிட்ட இருந்துச்சு பெரிய பீஸ். அதை கட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டோம்னா ஒன்றுமே ஆகாது, ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பாதி கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சாச்சு, பாதி இன்றைக்கி கூட்டு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கூட்டோட என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரே ஒரு கை கொத்தவரங்காய் என்கிட்ட இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு கொத்தவரங்காய்னா ரொம்ப பிடிக்கும். சரி அதை போட்டு காய் வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரெட் வித் சீஸ். அப்புறம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா கூட்டுக்கு பருப்பு வச்சேன் அடுப்பில். ஒரு சைடு காய் போட்டுட்டு தக்காளி சாதத்துக்கு கிளறியாச்சு. எல்லாமே ஆன் டைம்குள்ளே பண்ணிட்டோன்னா டோட்டலர் வச்சுட்டு ஈஸி லைஃப் மெயின்டைன் பண்ணுறது. நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நேரம் கீழே இருப்பான், கொஞ்ச நேரம் பாட்டு போட்டு என்டர்டெயின் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் கையிலேயே தான் இருப்பான். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஒரு சைடு கையில் வச்சுட்டு நம்மளும் செஞ்சிடலாம். ஈஸி வேலை தான். அவங்களோட நம்ம போயிட்டு இருந்தால் ஒர்க் வந்து ஈஸியாகிடும். ஸோ 11 ஓ கிளாக்குள்ளே என்னோடய பாதி சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் என்னோடய டே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.